ஒரு காலத்தில் கல்யாணம் எப்படி நடந்தது? 5 நாள் நடந்தது, அப்புறம் 4 நாள், 3 நாள், 2 நாள், 1 நாள். இப்போது ரிசப்ஷனுக்கு மட்டும்தான் இன்விடேஷனே வைக்கிறானுங்க. இவனுங்க கல்யாணம் பண்ணுறானுங்களா இல்லைன்னே தெரியல. நான் ஒரு கல்யாணத்துக்கு போனேங்க. போனால் அது தாம்பரம் தாண்டி புறநகர். நம்ம சொந்தக்காரெல்லாம் அப்படி தானே வைப்பான் பாவம். அங்கே தான் மாட்டோம், கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும். நான் எலக்ட்ரிக் ட்ரெயினில் ஏறி அதுக்கப்புறம் ஷேர் ஆட்டோன்னு ஓடுது. அதுக்குன்னு ஒரு உருவம் கிடையாது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்கும். ஒரு ஃபியட்னா எப்படி இருக்கும், ஒரு அம்பாசிடர் எப்படி இருக்கும், ஒரு மாருதி எப்படி இருக்கும். பட் ஷேர் ஆட்டோக்கு உருவம் கிடையாது. ஒவ்வொன்று அதுக்கு ஒரு இதுவும் கிடையாது, ஆர்டி கிடையாது, எப்படி கிடையாது, ஒரு நம்பர் பிளேட் ஒழுங்காக இருக்காது. உள்ளே பார்த்தா நவராத்திரி கோலு மாதிரி படிக்கட்டு வச்சுக்கிறான் சார். உள்ளே இந்த தென்னாலிராமன் குதிரை புல் பார்த்தா சைடு வாங்குமே, அது மாதிரி இவனுக்கு வந்து நேர்ப்பானுங்க சார். பஸ் ஸ்டாண்ட் பார்த்தா சைடு வந்துடுவாங்க. பின்னால் வர 2 வீலருங்க பற்றி இண்டிகேட்டர்லாம் ஒன்றுமே கிடையாது. அது உள்ளே பார்த்தீங்கன்னா யார் மடியில் யார் உட்காந்துக்கிறாங்கன்னே தெரியாது. 4 நாள் நீங்கள் ஒரு வண்டியில் போனால் எவனோ உங்களுக்கு பொண்ணு தர மாட்டான். அந்த அளவுக்கு அது கேவலமான ஒரு வண்டி. அந்த ஷேர் ஆட்டோவில் ஏறி அதுக்கப்புறம் நொந்து நூலாக போய் வேர்த்து விறுவிறுத்து மண்டபத்துக்கு உள்ளே போனால் வான்னு சொல்கிறதுக்கு ஒரு நாதி கிடையாது. ஆமாங்க, முன்னெல்லாம் பொண்ணுக்கு அப்பாவும் பிள்ளைக்கு அப்பாவும் வாசப்பிள்ளை நின்று வணக்கம் வாங்க வீட்டில் கூட்டின்னு வரலையா இல்லைங்கப்பான். இப்போ இல்லைங்க, அதுக்கு ஒரு பொம்மை வச்சுட்டான், அது வணக்கம் வணக்கம்னு. முன்னெல்லாம் கல்யாணத்துக்கு வாசலில் வந்துங்க 18 டீனேஜில் இருக்கிற குட்டி பிள்ளைங்க அழகாக 4-5 பட்டு பாவாடை தாவணி பட்டு பாவாடை தாவணியோடு வச்சு சந்தனம் கல்கண்டு அதுங்க பன்னீர் தெளிக்கும். இப்போ அதுவும் கிடையாது சார். அதுக்கு ஒரு மிஷின் வச்சுக்கிறான் சார். ஒரு பூதம் மாதிரி ஒரு ஆள் தலையில் இப்படி வச்சுருக்கிறான், நினைக்கும். மகா மட்டமான பன்னீர், ஏற்கனவே வேர்வை நாத்தம். இது கேவலமான பன்னீர் நாத்தம், ஸ்டிங்கிங். உள்ளே போகும்போதே நாரினே உள்ளே போகணும். உள்ளே போனால் உட்காருன்னு சொல்லக்கூட மாட்டான் சார். வலுக்கட்டாயமாக நம்ம வந்து கிஃப்ட் கொடுக்குற க்யூவில் நிற்க வச்சுருவோம். கண்டிஷனாக அங்கே நிற்கணும் சார். நம்மளாம் தமிழன், அதுவும் இல்லாமல் இந்தியன். வரிசையில் நிற்க என்றைக்காவது பிடிக்குமா? ஏதோ விலை இல்லாத விசிடி தராங்க, ஏதாவது தராங்கன்னா நிற்கலாம். நான் என் வீட்டிலேருந்து 1000 ரூபா பேக்கெட்டில் போட்டுன்னு இவனுங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் எதுக்கு சார் க்யூவில் நிற்கணும்? அது இல்லாமல் க்யூவில் நிற்கிறோம். ஒரு வெல்கம் ட்ரிங்க்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த கப்பு கண்டுபிடிச்சவனுக்கு ப்ரைஸ் தரணும் சார். இத்தினூண்டு இருக்குது சார் கப்பு. அதில் ஒரு கிரேப் ஜூஸ்ன்னு ஒன்று கொடுப்பான் சார். அது எட்டி பார்க்கறதுக்குள்ளே தீர்ந்து போயிடும், இத்தினூண்டு. ஆனால் குடிக்கக்கூடாது. குடிச்சிங்க வச்சுங்க, ஒரே நிமிஷத்தில் உங்கள் சுகரு 300க்கு போகும். கேவலமானது. நிற்கணும். இதில் நம்மளோட கெட்ட பழக்கம் என்னென்னாக்கா க்யூவில் நிற்க மாட்டோம். அப்படி நின்றுட்டோம்னா எல்லோரும் ஒழுங்காக க்யூவில் நிற்கணும்னு எதிர்பார்ப்போம். பார்த்துக்கிறீங்களா? யாராவது நடுவில் பூந்தா இது சொந்தக்காரன் சார். எனக்கு என்னென்னா 1000 ரூபா இவங்ககிட்ட கொடுக்கணும். இதே பெருமாள் கோயிலில் நின்று விட்டால் புண்ணியமாவது கிடைக்கும். இந்த பையனை அந்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுது, அதுக்கு எதுக்கு நான் க்யூவில் நிற்கணும்னு நின்று போனால் திடீர்னு பார்த்தா யாராவது உள்ளே போட்டால் சண்டை போட முடியாது. பார்க்குறேன் மேடையில் அந்த கல்யாண பொண்ணோட தம்பி, அவன் எம்என்சி கம்பெனியில் வேலை செய்கிறவன். அவனுங்க எங்கே போனாலும் 50 பேர் பஸ்ஸில் போவானுங்க, தனியாக யாரும் போக மாட்டான். திடீர்னு 50 பேர் குறுக்க வரான். சண்டையும் போட முடியாது. வேர்த்து விறுவிறுத்து பிபி ஏறி மேடையில் ஏறும்போது அந்த மாப்பிள்ளை கிட்ட நல்லா இடம் இறங்க விட மாட்டான். குரூப் போட்டோல் நில்லு, குரூப் போட்டோல் சார். உண்மையிலே இதுவரையும் எத்தனையோ கல்யாணம் போயிருக்கேன். ஒரு வாட்டி கூட என் ஃபேமிலியோடு நின்னதே கிடையாது. யார் ஃபேமிலியோடு நம்மளை சேர்த்து நிற்க வச்சிருக்கோம். ஆமாம், யார் நில்லு யார் ஃபேமிலியோ நின்று அதுவும் முடிக்க மாட்டானுங்க. இந்த வீடியோ கேமரா இருக்காங்களா, அவங்க நல்லவங்க. எப்படின்னா எடுத்துட்டேன்றதுக்கு சாட்சியாக லைட் ஆஃப் பண்ணுவான். அப்பா லைட் ஆஃப் பண்ணிட்டான்னு நவரும்போது ஸ்டில் இருக்காங்கல்ல சார், அவர் எடுக்கலையா இன்னும். எவ்வளோ நேரங்க சிரிச்சா மாதிரி நடிக்க முடியும்? அன்றைக்கி பார்க்குறேன் என் பக்கத்தில் இன்னொரு பையன் சிவப்பா அழகாக இருக்கான், என்னை விட அழகாக இருக்கான். நீ யார்? இல்லை சார், நான் பந்தி பரிமாறுறவன். 9 மணியோடு நிறுத்த சொன்னாங்க, நிறுத்திடலாமான்னு கேட்க மேலே வந்தேன், என்னையை நிற்க வச்சுட்டாங்கன்னு. என் கவலை என்னன்னா என்னோட அவன் அழகாதான் சார். நம்ம குரூப்போட இல்லாமல் ஊதி எடுபடாமல் போயிடும். வேறு வழியில் இறங்கிட்டான். ஒரு சாப்பாடு கல்யாணத்தில் வந்து பந்தியில் போடணும். இப்போ இல்லைங்க,
இப்போ சென்னையிலலாம் கல்யாணத்துலேயும் பஃபே வச்சுட்டான். ரொம்ப கொடுமை சார். பஃபே சாப்பிட்லாம், அது வேறு விஷயம். அது ஐரோப்பிய நாகரிகம், வசதிகள், உணவை வீணாக்கக்கூடாது. நமக்கு எது தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ளலாம். நமக்கு எது தெரியுமோ அதை மட்டும் எடுத்து, அதெல்லாம் இந்தியாவுக்கு ஒத்து வரல இன்னும். எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஃபேமிலியிலலாம் யாருக்கும் தெரியாதுங்க. நமக்கே கஷ்டமாக இருக்குது சார். அது இல்லாமல் சார் அந்த பஃபே க்யூவில் நிற்கிறோம், அந்த அந்த பிங்கான் பிளேட் இருக்குல்ல சார், அதுவே 1.25 கிலோ இருக்குதுங்க வெயிட்டுங்க. அதை வச்சு நிற்கும் போது இல்லை எங்கேயோ வரிசையில் நிற்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் வரும் எனக்கு. நவராது, சீக்கிரம் கிடுக்கிட்டு நவராது. அப்படி பார்த்துக்கினே இருக்கணும். நம்ம பார்க்கும்போது தான் ஒருத்தன் நமக்கு முன்னாடி போனவன் குலோப் ஜாமுனை 2 எடுத்து வைக்கிறான். பக்குன்னு இருக்குது. நமக்கு என்னென்னா நம்ம போகிறதுக்குள்ளே குலோப் ஜாமுன் தீர்ந்து போயிடுச்சுன்னா ரீஃபில் பண்ணுவானுங்களோ இல்லை குலோப் ஜாமுன் இருக்காதோ. சில பேர் அதுக்கே பிள்ளையார்கிட்ட வேண்டிவா, நான் போகிற வரையும் குலோப் ஜாமுன் தான் 2 ரூபா கொடுக்குறேன் போகிறோம் சார். உண்மையிலே அது 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 நீங்கள் ஒன்றும் இல்லைங்க. நம்ம திருமண விழாக்களில் நம்ம உறவினர்களும் நண்பர்கள் வருகிற இடத்தில் எங்கேயாவது பஃபே நடந்தால் அவர்கள் பிளேட்டை ஃபில் பண்ணிவிட்டு வரும்போது அந்த பிளேட்டை பாருங்கள், 2 நாளுக்கு சோறு வருங்க. அது அவியல், குலோப்ஜான் எல்லாம் அந்த குலோப்ஜான் ஜீரா அவியல். ஏண்டா அது எதுக்கு? கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடு. பிளேட்டில் எல்லாத்தையும் அள்ளி போட்டு 1.25 கிலோ பிளேட்டை 6 கிலோவை ஆக்கி அதை ஏற்றுன்னு வர்றதுக்குள்ளே உயிர் போயிடும் சார். ஆனால் சில பேருங்க இதுலேயே டாக்டரேட் பண்ணியிருக்கான். கடவுள் மாதிரிங்க, எல்லா இடத்துலையும் அவனை பார்க்கலாம். டக்கு நம்ம 2 ஸ்பூன் சாப்பிட்றதுக்குள்ளே எல்லாம் முடிச்சுட்டு ஐஸ்கிரீமுக்கு வந்துடுவான். இது இவ்வளோ சொல்கிறியே, நீ ஏன்டா சாப்பிட்டேன்ல சாப்பிடாம போக முடியாது. ஏன்னா வீட்டில் சொல்லி அமைச்சிருக்காங்க 1000 ரூபா மொய் எழுத போகிற, எழுதிட்டு சாப்பிட்டு வர, வீட்டில் சோறு கிடையாது. இப்போ உண்மையிலேங்க அன்றைக்கி ஒரு கல்யாணம் பண்ண என் ஒய்ஃபு பையன் பஃபே, இது என்னடா வர இது ஜாஸ்தி ஆகிடுச்சின்னு. என் ஒய்ஃபு ரொம்ப உஷாருன்னா நம்ம தானே ஏமாளி. எங்க புது புடவை, பட்டு புடவை, கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, மேலே கீழே சதறிடும், எனக்கும் பையனுக்கும் நீங்கள் எடுத்துன்னு வந்துருக்கன்ட்டான். முதல்ல ஒரு தட்டு எடுத்துன்னு போய் எல்லாம் வச்சு ஒய்ஃபுக்கு எடுத்துன்னு வந்து கொடுத்தா ஓரமாக உட்காந்துட்டா சேர் போட்டு. இன்னொரு தட்டு எடுத்துன்னு போய் பையனுக்கு. நான் சாப்பிட்ணும்ல, தட்டு எடுத்து போகிறேன். அந்த போகிறவன் சொல்கிறான், தட்டா நீங்களே வாங்கியிருந்தா மீதி பேர் சாப்பிட வேணாம் சார். நான் இப்போ தான் சார் வாங்குகிறேன். ஏதாவது ஒன்று சுவாரஸ்யமாக இருக்கணும் வாழ்க்கையிலனா. எதையுமே நீங்கள் தயவு செஞ்சு எதுவாக இருந்தாலும் நீங்கள் எதையும் ஈஸியாக எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டனாலே சந்தோஷமாக இருக்கலாம் உண்மையிலே.